பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 139 சங்கீதம் 1 வசனம், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஆமென். இந்த காலை நேரத்திலே நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நம்மை ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் ஆராய்ந்து அறிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இங்கே சங்கீதக்காரன் சொல்லும்போது, என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் அறிந்திருக்கிறீர் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்ம எங்கே உட்காருகிறோம், என்ன செய்கிறோம், நம்முடைய சூழ்நிலைகள் என்ன, இது எல்லாவற்றையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எனவே நாம் சோர்ந்து போக வேண்டாம். நாம் நினைக்கலாம், என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியுமா, என் கஷ்டங்கள் எல்லாம் அவருக்கு தெரியுமா, நான் படுகிற வேதனைகள் எல்லாம் அவருக்கு தெரியுமா என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த வசனத்தின்படி கர்த்தர் நம்மை ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறார். நம்ம எங்கே உட்காருகிறோம், எப்போ எழுந்திருக்கிறோம், இது எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். மீண்டும் நம்ம அந்த வசனத்தை வாசித்து பார்த்திங்கன்னா, 2ஆம் வசனம், அந்த பிற்பகுதி, என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறார். நம்ம நினைக்கிற நினைவுகள் எல்லாம் ஆண்டவர் தூரத்திலிருந்து அறிகிறாராம். ஸ்தோத்திரம். எவ்வளோ ஒரு நல்ல ஒரு தெய்வம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது எல்லாவற்றையும் ஆண்டவர் தூரத்திலிருந்து அறிந்து இருக்கிறார். அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிறது 3ஆம் வசனம், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். நம்ம எங்கெல்லாம் போகிறோம், நாளைக்கு நம்ம எந்த ரூட்டில் போகிறோம், எந்த வழியில் போகிறோம், இதெல்லாம் அவருக்கு தெரியும், நமக்கு தெரியாது. நம்ம பாதைகள் எப்படி இருக்கிறது, நம்ம வழிகளில் சாத்தா சில வலையை வச்சுருப்பான், கண்ணியை வச்சுருப்பான், நமக்கு தெரியாது. அப்போது நம்முடைய கால்கள் அந்த கண்ணில் வலையில் சிக்காதபடிக்கு நம்ம நடக்கிற வழியை நமக்கு முன்னே ஆண்டவர் அந்த பாதையில் கடந்து சென்று கோணலை செவ்வியாக்குகிறார். நம்முடைய வழியில் இருக்கிற கண்ணிகளை அகற்றுகிறார். நமக்கு விரோதமாய் சத்துரு வீசி வைத்திருக்கிற, விரித்து வைத்திருக்கிற வலைகளிலிருந்து நம்மை பாதுகாத்து சரியான பாதையில் நம்மை நடத்துகிறார். சங்கீதக்காரன் சொல்லும்போது, அவர் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நமக்கு முன்னே இருக்கிற வழிகள், சாத்தான் கண்ணிகளையும் சுருக்குகளையும் வலைகளையும் வைத்திருப்பான். அப்போ நமக்கு முன்னே ஆண்டவர் கடந்து சென்று நமக்கு முன்னே இருக்கிற அந்த வழியில் இருக்கிற பாதையில் இருக்கிற அந்த கோணலையும் வலைகளையும் கண்ணிகளையும் சுருக்குகளையும் அகற்றி நம்மை சரியான நேர்த்தியான பாதையில் நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியிடேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் என்னை நடத்துகிறார். அல்லேலூயா. அப்போ நம்மை ஆசுவாதமான பாதையில் நமக்கு இருக்கிற பிரச்சனைகள், துன்பங்கள், போராட்டங்கள் இவையெல்லாம் கடந்து ஒரு ஆஸ்வதிக்கப்பட்ட இடத்துல நம்மை கொண்டு சேர்ப்பதற்கு நமக்கு முன்னே ஆண்டவர் நடந்திருக்கிறார். எனவே நம்முடைய வழிகளை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. 4ஆவது வசனம் சொல்லுகிறது, என் நாவில் சொல் பிறவாதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். நம்ம என்ன பேச போகிறோம், இது எல்லாமே அவருக்கு தெரியும். நாளைக்கு என்ன பேசுவோம், நாளை மறுநாள் என்ன பேச போகிறோம், இது எல்லாமே நம்ம நாக்கில் சொல் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே நம்ம என்ன பேசுவோம் என்பதை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்கள், இவ்வளோ நம்ம என்ன பேசுகிறோம் அதை அறிந்து வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 139 சங்கீதத்தில் 22ஆம் வசனம் 23ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை அறிந்து வைத்திருக்கிறார். இருதயத்தில் நமக்கு என்னென்ன பாரங்கள் இருக்கிறது, நம்ம எதற்காக அங்கலாய்க்கிறோம், நம்முடைய இருதயத்தில் என்ன காரியங்கள் இருக்கிறது, என்ன வேண்டுதல்கள் இருக்கிறது, இது எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம், நான் என் இருதயத்தில் இருக்கிறத கூட யாரும் புரிந்து கொள்ள முடியலையே அப்படி நினைக்கலாம். உங்கள் இருதயத்தில் இருக்கிறத புரிந்து கொள்கிறவர் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். நம்ம படுகிற வேதனைகள், படுகிற பாரங்கள், கஷ்டங்கள், இருதய குமுறல்கள், இது எல்லாவற்றையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், நான் என்ன சிந்திக்கிறேன், இது எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளுகிறார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எனவே இந்த காலை வேளை இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிற கர்த்தர். அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா.
நம்ம எங்கே உட்காருகிறோம், எங்கே எழும்புகிறோம் அதை அறிகிறார். நம் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறார். அல்லேலூயா. நம்முடைய வழிகளெல்லாம் அவர் அறிகிறார். ஆமென். நம்ம என்ன பேசுகிறோம் அதை அறிகிறார். நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அறிந்து கொள்கிறார். நம்ம என்ன சிந்திக்கிறோம் அதையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வத்துக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். பரலோக தேவனே, இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். இந்த வார்த்தையின்படி இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் நீர் ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறேன். இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் bless யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே மகிழ்ந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.